வெல்கம் டு விபுரா ஃபேஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷார்ட் ஹேண்டோடைய ஸ்லீவ் கட்டிங் தான். இந்த கையுடைய ஹைட் வந்து நான் 5 இன்ச் எடுத்திருக்கேன். ஏன்னா அவங்க வந்து 4 இன்ச் தான் கேட்டிருந்தாங்க. லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுனால லைனிங் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் மேலே வந்து ஆர்ம் ஹோல் கிட்ட ஹேண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச். ஸோ 2 1/2 இன்ச் ப்ளஸ் 4 இன்ச் ஆட் பண்ணுறதுனால 5 இன்ச் ஹைட் எடுத்திருக்கேன் ஸ்டிச்சஸ்க்கு. இது வந்து லைனிங் அட்டாச் பண்ணுறதுனால இந்த கையினுடைய சுற்று அளவு வந்து நான் 10 இன்ச் எடுத்திருக்கேன். 10 இன்ச் எதனால எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த கையினுடைய ட்ரெஸ்க்கு வந்து ஆம்கோலோடைய லென்த் வந்து 7 இன்ச் எடுத்திருக்கேன். 7 இன்ச் ப்ளஸ் 3 இன்ச் 7 இன்ச்சோட 3 இன்ச் ஆட் பண்ணி தான் நீங்கள் கையினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எப்போவுமே கேல்குலேட் பண்ணணும். ஆம்கோலோட லென்த் வந்து 7 இன்ச். ஸோ அதோட ஒரு 3 இன்ச் ஆட் பண்ணி டோட்டலாக 10 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போது கையில் 4 சைடு ஓப்பன் விட்டுருக்கேன். இந்த சைட்லேருந்து மேலேருந்து 3 இன்ச் மெஷர் பண்ணிக்கோங்க. கை இந்த சைடு, இந்த ஃபோல்டட் சைடு இருக்கு இல்லையா, இங்கிட்டிருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 3 இன்ச்லேருந்து இந்த 3 இன்ச் வரைக்கும் ஒரு எஸ் பெண்ட் மாதிரி, ஒரு பறவையினுடைய இறகு மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதாங்க, கை ரெடி. இப்போ வந்து கீழே ஒரு 2 இன்ச் நான் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து இப்படி க்ராஸாக அவ்வளோதாங்க, கை ரெடி. இப்போ இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா கை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி. கட் பண்ணி தரேன். அவ்வளோதாங்க, சிம்பிளாக குயிக்காக ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து லைனிங் கட் பண்ணி இதோட அட்டாச் பண்ணி ட்ரெஸ்ஸில் ஜாயின் பண்ணோம்னா ஷார்ட் ஹேண்ட் ஒன்று ரெடி ஆயிடுச்சு.